இலங்கையின் 78வது சுதந்திர தினம் தமிழ் புலம்பெயர் அமைப்புகளுக்காக கொண்டாடப்பட்டதா என ஸ்ரீலங்காவின் பொதுஜன பெரமுன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கைக்கு 1972 ஆண்டு சுதந்திரம் கிடைத்த பின்னர் 2009 ஆண்டு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது. அந்த யுத்தத்தில் முன்னிலை வகித்த இலங்கை ராணுவத்தின் விசேட படையணி மற்றும் கொமாண்டோ படையணிகள் சுதந்திர தினத்தில் நடைபவனி செய்யும் போது வர்ணனையாளர்கள் டிட்வா புயலால் மக்களை பாதுகாத்தவர்கள் என்று குறிப்பிட்டனர். பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் என்று தெரிவிக்கவில்லை. இன்றைய இந்த சுதந்திர தின விழா தேசியத்திற்காகவா அல்லது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பாக தமிழ் பிரிவினைவாதிகளான புலம்பெயர் தமிழர்களை சந்தோஷப்படுத்தவா என்று கேட்க தோன்றுகிறது. 2009 ஆண்டு இறுதிப்போரில் பயன்படுத்தப்பட்ட கனரக வாகனங்கள் மற்றும் பல்குழல் பீரங்கிகள் வாகன தொடரணியில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. இவை முதுகெலும்பு இல்லாத செயற்பாடுகளாகும். நாட்டில் இருந்த எந்த அரசாங்கமும் இவ்வாறான செயற்பாடுகளில் இதுவரை ஈடுபடவில்லை.